பாகிஸ்தான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 8 ட்ரோன்களை இந்திய ராணுவம் அழித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் எல்லையோர பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் நேற்று ட்ரோன் தாக்குதல் நடத்தினர். இவற்றை நடுவானிலேயே இந்திய ராணுவம் தாக்கி அழித்தது. மாலை முதல் பாகிஸ்தான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இதுவரை 8 ட்ரோன்களை இந்திய ராணுவம் அழித்துள்ளது. ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து ஜம்மு மீது ஏவுகணை தாக்குதலை பாகிஸ்தான் நடத்தியது. தாக்குதலில் ஈடுபடுத்தப்பட்ட பாகிஸ்தானின் F-16 போர் விமானத்தை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே போர் தொடங்கியுள்ள நிலையில் ஜம்மு காஷ்மீர் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு அனைவரும் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு அதிகாரிகள் ரோந்து பணிகளில் ஈடுபட்டனர். இந்திய கடற்படை போர்க்கப்பல்கள் பாகிஸ்தான் துறைமுகம் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காஷ்மீரின் பகல்காமில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் செயல்பட்டு வந்த 9 பயங்கரவாத முகாம்களை இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் தாக்கி அழித்தது. இதைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நீடித்த நிலையில் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் மீது பாகிஸ்தான் நேற்று திடீர் ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டது. இந்நிலையில் பாகிஸ்தான் மீது இந்திய கடற்படை தாக்குதலை தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய கடற்படை போர்க்கப்பல்கள் அரபிக்கடலில் இருந்து பாகிஸ்தான் துறைமுகம் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் சம்பா பகுதியில் பயங்கரவாதிகள் ஊடுருவலை கண்டறிந்து இந்திய ராணுவ படையினர் பலத்த பாதுகாப்பை ஏற்படுத்தியுள்ளனர். பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மீது தாக்குதல் நடத்தியது. இதனால் நிலைகுலைந்த பாகிஸ்தான் காஷ்மீரில் ட்ரோன்களை வீசி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலுக்கு இந்தியாவும் தகுந்த பதிலடி கொடுத்தது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு 11 மணிக்கு ஜம்மு காஷ்மீரின் சம்பா பகுதியில் பயங்கரவாதிகள் ஊடுருவலை கண்டறிந்தனர். எல்லை பாதுகாப்பு படையினர் அவர்களை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தியதால் அவர்கள் அங்கிருந்து தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள 8000 எக்ஸ் தள கணக்குகளை முடக்க மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக சமூக வலைதள நிறுவனமான எக்ஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் இந்திய அரசாங்கம் தரப்பில் எக்ஸ் வலைதள நிறுவனத்திற்கு இந்திய நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக எக்ஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் நிர்வாக உத்தரவினை ஏற்று இந்தியாவில் உள்ள 8000 எக்ஸ் வலைதள கணக்குகளை முடக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் இந்திய அரசாங்கத்தின் கோரிக்கைகள் மீது தங்களுக்கு உடன்பாடு இல்லை எனவும் தெரிவித்துள்ளது. கத்தோலிக்க திருச்சபை தலைமை மதகுருவாக ராபர்ட் பிரான்சிஸ் பிரேவோஸ்ட் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். புதிய போப் ஆண்டவரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெற்ற கார்டினல்களின் முதல் நாள் கூட்டத்தில் இறுதி முடிவு எட்டப்படாததால் அந்த கூட்டம் 2வது நாளாக நேற்று தொடங்கியது. இந்நிலையில் புதிய போப் தேர்வு செய்யப்பட்டதை குறிக்கும் விதமாக புகைப்போக்கி வழியாக வெண்புகை வெளியிடப்பட்டது. அதன்படி புதிய போப்பாக ராபர்ட் பிரான்சிஸ் பிரேவோஸ்ட் தேர்வு செய்யப்பட்டதாக வாட்டிக்கன் அறிவித்தது. ரோம் நகரின் சிஸ்டைன் தேவாலயத்தில் 133 கார்டினல்களும் சேர்ந்து புதிய போப்பை தேர்ந்தெடுத்தனர். இதன் அடையாளமாக அங்கு புகைக்குண்டில் வெள்ளை புகை வெளியிடப்பட்டது. அதைக் கண்ட அங்கு கூடியிருந்த ஏராளமான மக்கள் ஆரவாரம் செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.